சண்முகம் சௌந்தர்யாவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் படுத்துருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. சௌந்தர்யா ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. நான் சண்முகத்தை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாங்க. ஆனால் சௌந்தர்யா வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சண்முகம் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அங்கேவுமே போயிட்டு பார்க்குறாங்க. ஆனால் சண்முகம் இல்லை. அப்புறம் தான் விஷயம் தெரிய வருது, சண்முகம் பாருக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சௌந்தர்யா அங்கேயுமே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனம் கதிர் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அப்போது வாசுகியுமே பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் எதுக்காக பஞ்சாயத்து பண்ணி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தானே போகிறீங்க. நீங்கள் எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருங்க. அந்த பையன் நம்ம குடும்பத்தையும் ரொம்பவே கேவலமாக பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி சொல்கிறாங்க. இங்கே தனத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. கதிர் வாசுகியை சமாளிச்சுட்டு தனத்தை கூப்பிட்டு போகிறாங்க. சௌந்தர்யாவை நினச்சி பாரில் சண்முகம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் கோவத்துலேயுமே இருக்கிறாங்க. இங்கே பாருக்கு ருக்மணி அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்குறாங்க. சௌந்தர்யா இருந்துக்கிட்டு நான் அவரை போயிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்குள்ளே போகிறாங்க. சௌந்தர்யாவை பார்த்ததுமே சண்முகத்துக்கு பயங்கர கோவம் வருது. அவர் கூட இருக்கிறவங்களும் யாருப்பா உன்னோட ஒய்ஃபா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சௌந்தர்யா இருந்துக்கிட்டு எங்கே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சண்முகம் ரொம்பவே கோவத்தோட சௌந்தர்யா கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ எதுக்காக என்னை தேடி வந்த, நான் தான் தெளிவாக சொல்லிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்க கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க, அப்புறம் நீங்கள் என் மேலே கோவப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளவோ சௌந்தர்யா அழுது கெஞ்சுறாங்க. ஆனால் சண்முகம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்ல வர விஷயத்தையே காது கொடுத்து கேட்க மாட்டேன். நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ சொல்கிறத கேட்கவும் நான் மாட்டேன். கேவலமான விஷயத்த பண்ணிட்டு நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? உன்னை பார்க்குறதுக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. போ, இனி என்னன்னாலும் பண்ணு, எனக்கு ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ருக்மணி அம்மா எல்லாருமே சண்முகத்துக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. சண்முகம் இருந்துக்கிட்டே எல்லாருக்கிட்டையுமே கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாரு, இனி என்னை தேடி வந்தேன்னா உனக்கு அவ்வளோதான். நான் தான் சொல்லிட்டேல, இதோ உன் அம்மாவும் நிற்கிறாங்க. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனி நீ எனக்கு பொண்டாட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. எல்லாருமே அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம சௌந்தர்யா ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க. தனம் இருந்துக்கிட்டு சண்முகத்துக்கிட்ட பேசுகிறாங்க. உண்மையை நாங்கள் மறைச்சது தப்பு தான் சண்முகம், கொஞ்சம் சொல்ல வர விஷயத்த கேளுங்க. சௌந்தர்யா மேலே எந்த தப்புமே இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் அந்த படுபாவி தான். சௌந்தர்யா அவனை லவ் பண்ணது மட்டும்தான் தப்பு. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சௌந்தர்யா மாறிட்டா, உங்களை ரொம்பவே உயிராக நேசிக்கிறா. இப்போ கூட நீங்கள் இல்லாமல் அவள் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறா. பாவம் சௌந்தர்யா, அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. அந்த ராஸ்கல் சௌந்தர்யாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான். பிளாக்மெயில் பண்ணி இவளோட வீடியோவை எடுத்து வச்சு இவளுக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம தனம் சொல்கிறாங்க. ஆனால் கோவத்தில் சண்முகம் இருந்துக்கிட்டு அடைச்சி வாயை மூடுங்க, நீங்கள் சொல்கிறது எதையுமே நான் கேட்க ரெடியாக இல்லை. நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இவ்வளோ நடந்திருக்குது, இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும்ல. இப்போது எல்லாத்தையும் மறைச்சிட்டு எனக்கு ஏதோ 3வது மனுஷன் மூலம் தெரிய வந்ததுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சௌந்தர்யா இருந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லைங்க, ப்ளீஸ்ங்க, என்னால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சண்முகம் சௌந்தர்யா ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க. ஏன் அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டானா, இப்போ நான் உனக்கு தேவைப்படுறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சௌந்தர்யா ரொம்பவே கதறி அழுகிறாங்க. இங்கே பாரு, நான் தான் சொல்லிட்டேல, உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் என்னை தேடி வந்தேன்னா அவ்வளோதான், அசிங்கமாக போயிடும் உனக்கு. நடு ரோட்டில் நின்று உன்னை அசிங்கப்படுத்தி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. இங்கே கதிர் இருந்துக்கிட்டு சண்முகம், நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. உண்மையை மறைச்சது தப்பு தான். அதுக்காக நீங்கள் சௌந்தர்யா மேலே இப்படிலாம் கோவப்பட்டு பாவம் சௌந்தர்யாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்திட்டீங்க, என்னோட நம்பிக்கையும் மொத்தமாக உடைச்சிட்டீங்க. நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்ல. இப்படிப்பட்ட ஒருத்தி கூட இனி நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. அப்படியே சண்முகம் பேசிட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த டைமில் சௌந்தர்யா இருந்துக்கிட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு நகல மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க சண்முகம், நீங்கள் இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்லை.
நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சண்முகம் காலை பிடிச்சி ரொம்பவே கெஞ்சுறாங்க, கதறி அழுகுறாங்க. சண்முகம் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, கையை எடு ஃபஸ்ட்டு, எதுக்காக ஏன் காலை பிடிச்சிட்டு இருக்கிற, எதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு தான் என்னை பிடிக்கவே பிடிக்காதுல்ல, நான் தான் நிறையா டைம் பார்த்துட்டேனே, இப்போ ஏதோ என் மேலே உசுரையே வச்சிருக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிற, இதுக்கு பின்னாடி என்ன காரணம், மறுபடியும் என்னை புருஷனாக வச்சுக்கிட்டு அவங்க கூட நல்லா ஜாலியாக ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு எண்ணத்தில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சௌந்தர்யாவை ரொம்பவே ஒரு மாதிரி பேசுகிறாங்க சண்முகம். சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, பரவாயில்லைங்க, நீங்கள் என்ன பேசினாலும் வந்து பரவாயில்ல, நான் வந்து கேட்டுக்கிறேன், ஆனால் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்க, உங்கள் மேலே நான் உண்மையாக அம்புட்டு பாசம் வச்சுருக்கிறேன், உங்களை நான் முன்னாடி புரிஞ்சுக்கல, ஆனால் உங்களோட உண்மையான அன்பு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போது, ப்ளீஸுங்க என்னை விட்டுறாதீங்க, எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சண்முகம் இருந்துக்கிட்டு சௌந்தர்யாவை காரி துப்புறாங்க அடித்து, வாயை மூடு, இனி ஒரு வார்த்தை பேச, உன் மேலே வச்சுருந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு, அதான் நீ பண்ண கேடுகிட்ட விஷயம் எதுவுமே எனக்கு தெரியலை, இனியும் நான் முட்டாளாக இருக்க மாட்டேன் உன் விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து பேசுகிறாங்க. நான் போகிறேன், எனக்கு இப்போ குடித்தா மட்டும்தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து போகிறாங்க. இங்கே ருக்மணி, அப்புறம் தானம்மா, அப்புறம் கதிர் எல்லாருமே வந்து நம்ம சௌந்தர்யாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு சௌந்தர்யா, இப்போதைக்கு நம்ம என்னதான் எடுத்து சொன்னாலும் சண்முகம் அதை கேட்குற ஒரு மனப்பக்குவத்தில் இல்லை, அந்தளவுக்கு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு, நம்ம பண்ணதும் தப்பு தான், உண்மையை மறைச்சிருந்துருக்க கூடாது. தானோ சௌந்தர்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. சௌந்தர்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத சௌந்தர்யா, கண்டிப்பாக உன்னை சண்முகம் புரிஞ்சுக்குவாரு, அவர்கிட்ட நான் எப்படினாலும் பேசி உன்னை அவரோட சேர்த்து வைப்பேன், உன் அண்ணி மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி செஞ்சு சௌந்தர்யாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து சண்முகம் பேசின விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இனி கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் சண்முகம் நம்மளோட சேரையே மாட்டார், அவர் இல்லாத வாழ்க்கையை நமக்கு வேணாம், எல்லாம் நம்ம தப்பு தான், அவரை மாதிரி ஒரு நல்லவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, கேடுகட்ட ஒருத்தனை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ரோட்டில் அந்த டைமில் ஒரு லாரி வருது, நம்ம சௌந்தர்யா வந்து தவறான முடிவு எடுக்கிறாங்க. இங்கே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க சௌந்தர்யா ருக்மணி அம்மா கையை உதறி விட்டுட்டு வேகமாக ஓடுறாங்க. இங்கே தானோ ருக்மணி அம்மா கதிர் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. சௌந்தர்யா, எங்கே சௌந்தர்யா போகிற, இரு சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக ஒரு லாரி வருது, அதுக்கு முன்னாடி போயிட்டு விழுந்துடுறாங்க. லாரியுமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை வந்து இடிச்சிடுது. சௌந்தர்யா கீழே விழுந்து அப்படியே ரத்தத்தில் கிடக்குறாங்க. இங்கே நம்ம ருக்மணி அம்மா தானோ எல்லாருமே ரொம்பவே கதறாங்க, சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்கே சண்முகம் இருந்துக்கிட்டு, என்ன இந்த குடும்பம் இன்னும் போகலையா, என்னத்தை ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வெளியே வராங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு தெரிய வருது. அப்படியே ரொம்பவே பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க. அப்போது நம்ம ருக்மணி அம்மா தானோ இருந்துக்கிட்டு, ஏன் சௌந்தர்யா இப்படி பண்ண, நான் தான் சொன்னேன்ல உன்னை சண்முகத்தோட சேர்த்து வைக்கிறேன், அவருக்கு இப்போ கோவம் இருக்குது, கோவம் தனியவும் கண்டிப்பாக அவர் நிலைமையை புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அதுக்குள்ளேயும் ஏன் சௌந்தர்யா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானோ அப்புறம் ருக்மணி அம்மா எல்லாருமே ரொம்பவே அழுகுறாங்க. இங்கே அந்த டைமில் கூட சௌந்தர்யா இருந்துக்கிட்டு, என்னால் சண்முகம் இல்லாமல் வாழவே முடியாது, அவர் ரொம்பவே நல்லவர், அவரை நான் நிறையா விஷயங்களில் கஷ்டப்படுத்திட்டேன், இப்போ தான் அவரோட அருமை எனக்கு புரிஞ்சது, அவர் இல்லாமல் என்னால் சத்தியமாக வாழ முடியாது, என்னை கண்டிப்பாக அவர் மன்னிச்சு ஏற்றுக்கவே போகிறதில்ல, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ரொம்பவே விரக்தியாக வந்து பேசுகிறாங்க. சண்முகம் அந்த டைமில் வராங்க. சௌந்தர்யா அப்படியே ரத்தத்தில் கிடக்கிறத பார்த்துட்டு சண்முகம் ரொம்பவே பதறி போயிட்டு துடிச்சு போயிட்டு, சௌந்தர்யா என்னாச்சு, சண்முகம் வந்து சௌந்தர்யா கிட்ட பேசுவோமே, சௌந்தர்யா சண்முகம் கையை பிடிச்சி ரொம்பவே கதறி அழுகுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கையும் எனக்கு இல்லைங்க, ஏதோ என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு, உங்களை நான் சத்தியமாக உங்களை ரொம்பவே உயிராக நேசிக்கிறேன், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்க, ஆனால் நான் சொல்ல வர்றதை கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க, கண்டிப்பாக என்னை நீங்கள் இனி ஏற்றுக்கவே போகிறதில்ல, இனி நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. சண்முகம் அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு கதறி அழுகுறாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸும் வந்துடுது, சௌந்தர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சௌந்தர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. இங்கே சண்முகம் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. தனம் இருந்துக்கிட்டு சண்முகம் கொஞ்சம் சௌந்தர்யா என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா சௌந்தர்யாவுக்கு இப்போ இந்த நிலமை வந்திருக்காதுல்ல, இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோங்க, அவள் உங்கள் மேலே எந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அவள் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் சண்முகம் இருக்கிறீங்க,
கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம சண்முகம் வந்து ஏதோ கோவத்தில் அவள் என்ன சொல்ல வரா, நீங்கள் எல்லாருமே என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, ஏன் தப்பு தான், உண்மையாகவே நீங்கள் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சௌந்தர்யா மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாமே அந்த கேடுகட்டவன் தான் பண்ணது, அதுக்கு சௌந்தர்யா என்ன பண்ணுவா, எனக்காக சௌந்தர்யா எப்போ இப்படி ஒரு முடிவெடுத்தாலோ இனி என் வாழ்க்கையில் சௌந்தர்யா மட்டும்தான், சௌந்தர்யாவை இனி எப்போதுமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அவள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. நம்ம சௌந்தர்யா கண்ணை முழிக்கவுமே சண்முகத்தை கேட்குறாங்க, எங்கே சண்முகம், இப்போவாச்சும் சண்முகம் என்னை பார்க்க வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் வராங்க. வந்ததுமே சண்முகம் சௌந்தர்யாவை வந்து ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணுறாங்க. இனி உன்னை நான் எதுக்காகவும் கஷ்டப்படுத்த மாட்டேன், உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே வந்து கனவாக நினச்சி மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம ருக்மணி அம்மா, தனம், கதிர் எல்லாருமே பார்த்திங்கன்னா சௌந்தர்யா சண்முகம் சேர்ந்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.